இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்கள் மொபைலில் டெலீட் பண்ணிட்ட கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் திருப்பி ரெக்கவர் பண்ணுறது எப்படி, வாட்ஸ்அப்பில் டெலீட் பண்ணிட்ட சேட்டு கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் மொபைலில் தெரியாமல் ஒரு கால் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிட்டீங்க, இல்லை தெரிஞ்ச தேவையில்லைன்னு டெலீட் பண்ணியிருப்பீங்க. பட் திருப்பி அந்த நம்பர் தேவைப்பட்டுச்சுன்னா, அந்த கால் ஹிஸ்ட்ரி தேவைப்பட்டுச்சுன்னா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அது ஒரு கால் ஹிஸ்ட்ரியில் எத்தனை கால் ஹிஸ்ட்ரி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி டெலீட் பண்ணியிருந்தாலும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இதேமாதிரி வாட்ஸ்அப்லேயும் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு மொபைல் டெலீட் பண்ணிட்டீங்க, மற்றவங்க அதை ரெக்கவர் பண்ணியும் பார்க்க முடியும். ஸோ அதை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இது யாரோட மொபைலாக இருந்தாலும் டெலீட் பண்ணதை திருப்பி ரெக்கவர் பண்ண முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட். இது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற லைக் பட்டனை இப்போவே ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கணும், அதில் போயிட்டு சூப்பர், தேங்க்யூ இல்லை ஏதாவது டவுட்டுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது எப்படி டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி, வாட்ஸ்அப் சேட் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது லைவாக என்னோட மொபைலில் நான் கால் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், மொத்த கால் ஹிஸ்ட்ரியும் நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட மொபைலில் நான் ரெக்கவர் பண்ணி காட்ட போகிறேன். இதே மாதிரி யாரோட மொபைலில் நீங்கள் டெலீட் பண்ணீங்களோ இல்லை உங்கள் மொபைலில் டெலீட் பண்ணிங்கன்னா அந்த மொபைலை கையில் எடுத்து பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த அக்ரின்றதை ஓகே கொடுத்துட்டு கீழே ப்ராசஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு அக்ரின்றதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெக்கவர் பண்ணுறது, ரெண்டாவது இருக்குது அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனை பார்த்துக்கலாம். கிளிக் டு கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். கால் ஹிஸ்ட்ரி ரெக்கவர் பண்ணுறது, மெசேஜ் டெலீட் பண்ணிட்டா ரெக்கவர் பண்ணுறது, வாட்ஸ்அப் சேட்டை ரெக்கவர் பண்ணுறது, கான்டாக்ட் டெலீட் பண்ணாலும் ரெக்கவர் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம். புது ஃபோன் வாங்குறீங்கன்னா அதுக்கு மூவ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கால் லாக்ன்றதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னா 2 டேட் இருக்கும். ஃபஸ்ட்டு டேட்டில் வந்து எந்த டேட்டில் இருந்து உங்களுக்கு கால் ஹிஸ்ட்ரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செகண்ட் டேட்டில் வந்து எந்த டேட்டில் கால் ஹிஸ்ட்ரி முடியணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆகஸ்ட் 1லேருந்து 30 வரைக்கும் வேணும்னா அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவே போன வருஷம்னா அந்த வருஷத்தை கூட செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா போதும், கால் ஹிஸ்ட்ரி மொத்தமாக வந்துடும். பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தோட கால் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணேன். இப்போது எல்லாத்தையுமே இதில் ரெக்கவர் பண்ணிக்க முடியுது. இப்போ எல்லா கால் ஹிஸ்ட்ரியும் இதில் பார்க்க முடியும். எத்தனை பேஜ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இதில் வந்து அது மட்டும் கிடையாது, எந்த டைமில் நம்ம பேசியிருக்கோம், எந்த டேட்டில் நம்ம பேசியிருக்கோம், எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம், அது இன்கமிங்காக அவுட் கோயிங்காக அப்படின்றத கூட நீங்கள் இதில் லைவாக இப்படி பார்த்துக்க முடியும். நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது இதே மாதிரி நீங்களும் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி கால் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு எல்லா கால் ஹிஸ்ட்ரியும் இந்த மாதிரி ரெக்கவர் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் ஓகே, என்னோடய ஃபோனுக்கே இந்த கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். பேக் போயிடுங்க. பேக் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன், இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளிக் டு அதை கிளிக் பண்ணி கால் லாக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் கேட்கும். ஸோ ஏதோ ஒரு பேர் போட்டு கால் ஹிஸ்ட்ரின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டு கீழே ரீஸ்டோர்னு கொடுத்தீங்கன்னா கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே திரும்பி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் நான் உங்களுக்கு லைவாக டெலீட் பண்ணி காமிச்சேன். இப்போது திருப்பி ரெக்கவர் பண்ணிட்டேன். ஸோ டெலீட் பண்ணதை இதே மாதிரி நீங்களும் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அது 1, 2னாலும் சரி, மொத்த கால் ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணிட்டேன்னாலும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போது இது மாதிரி டெலீட் பண்ணதை ரெக்கவர் பண்ணுறது மட்டும் இல்லை, இப்போ தெரியாமல் டெலீட் பண்ணிட்டோம், இல்லை வேறு ஃபோன் புது ஃபோன் வாங்கியிருக்கோம், இதில் இருக்க கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் அதுக்கு மாற்றணும் அப்படின்றாலும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வாட்ஸ்அப் சேட்டுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலீட் பண்ணதை கூட ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதே மாதிரி டெக் வீடியோவை பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு சூப்பர், தேங்க்யூன்னு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். அப்படி இல்லைனா ஏதாவது டவுட்டுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகலைனா கூட அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக வேறு வீடியோ புதுசாக போடுவேன். நன்றி.